வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சில கஷ்டங்கள் யாரிடமும் சொல்ல முடியாத அளவிற்கு உன் மனதில் இருக்கின்றது. சொன்னால் புரியாது என்பதற்காக அல்ல, சொன்னால் உன்னை பலவீனமாக நினைத்து விடுவார்களோ என்று எண்ணி அமைதியாக மனதிற்குள் வைத்திருக்கிறாய். அமைதியாக சிரிக்கிறாய், ஆனால் உள்ளுக்குள் மெதுவாக உடைந்திருக்கின்றாய். சொல்லாமல் வைத்துக்கொண்ட அந்த கஷ்டத்தின் வலி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வலியை கொடுத்து கொண்டிருக்கிறது. பிறரிடம் பேசணும் போல உள்ளது, ஆனால் வாய் திறக்க முடியாது. அழணும் போல இருக்கும், ஆனால் கண்ணீர் கூட வராது. சுற்றி நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனால் உள்ளுக்குள் தனிமையோடு உணர்கிறாய். இந்த மாதிரி வலி ஒரு அமைதியான புயல் அல்லவா? ஒரு நாள் தாங்க முடியாமல் அதையும் வெளியில் சொல்லியும் விடுகிறாய். சிலர் உன்னை உண்மையா என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது லேசாக உணர ஆரம்பிக்கிறாய். ஆலோசனை கொடுக்கிறார்கள், ஆனால் உன் வழியை அவர்களால் முழுவதும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு சிலர் இதை சாதாரண விஷயம் என்று எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த முருகன், நான் உன்னை கவனித்து கொண்டுதானே இருக்கிறேன். உன் நிலையை நான் அப்படியே விட்டு விடுவேனா? நீ இப்படி கஷ்டத்தில் இருப்பதை பார்த்து என் மனமும் வலிக்கின்றதே. அதனால்தான் பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுக்க வேண்டும், உன் வாழ்க்கைக்கு திருப்பு முனையை கொடுக்க வேண்டும் என்று எண்ணி இன்று உன் முன் வந்து பேசுகிறேன். உன் உள்ளே இருந்த அந்த பாரம் குறைய வேண்டும். உன்னை நீ மீண்டும் உணர வேண்டும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகளையும் கண்ணீரையும் போக்க வேண்டும். ரொம்ப நாளாக நீ காத்திருக்கிறாய். தாமதம் மேலும் உனக்கு வலியை கொடுக்கிறது. இதற்கு முன்னால் வேறு ஒரு வழியும் இருந்தது, ஆனால் அது இப்பொழுது சரி செய்யப்பட்டது. சமீப காலமாக ஒரு பிரச்சனையில் சிக்கி உள்ளாய். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவு, கண்ணீரால் சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வேதனை உன் வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. அதை முழுவதுமாக போக்கி ஆக வேண்டும். என் குழந்தை, உன்னை நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்று முருகன் ஆசைப்பட்டல்லவா வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். கண்ணீரை துடைத்துக்கொள். கனமாக இருக்கின்ற மனதை லேசாக்கிக்கொள். ஏனென்றால் உன் அப்பன் முருகன் நான் உன்னோடு துணை நிற்கின்றேன். நினைவில் வை, எல்லா கஷ்டத்தையும் உள்ளே வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற தேவை இல்லை. எல்லோரிடமும் சொல்லியே ஆக வேண்டும் என்கின்ற அவசியமும் இல்லை. சரியான மனிதரிடம் சரியான நேரத்தில் உன் மனதை திறக்க கற்றுக்கொள். அதுதான் உன் மனசுக்கு மருந்து. இப்பொழுது அந்த சரியான நேரம், அந்த சரியான நபர் நான் தான். என்னிடம் முறையிடு, அதற்கான மருந்து தீர்வு உடனே உனக்கு கிடைத்துவிடும். உள்ளே அடக்கி வைத்த கஷ்டம் ஒரு நாள் உடைந்தாக வேண்டுமே. வெளியே சொன்ன கஷ்டம் ஒரு நாள் குணமாக வேண்டுமே. தாமதமான சொன்ன கஷ்டம் ஒரு நாள் நினைவாகவே வலியை கொடுக்கின்றது. இப்பொழுது அந்த வலிக்கு மருந்தை என் கரங்களால் இடத்தான் வந்திருக்கின்றேன். உன் கஷ்டத்தை என்னிடம் சொல். அந்த கஷ்டத்தை நசுக்குகிற சக்தி நானாக இருப்பேன். உன்னுள் நீ சுமந்து கொண்டிருந்த பாரம் வார்த்தைகளாக வெளிவரும் பொழுது அது சுமையாக இல்லை, என்னிடம் பிரார்த்தனையாக வந்து சேர்ந்தது. நீ தனியாக இல்லை, உன் மனசை நான் உணர்ந்தேன். என்னிடம் சொன்ன பிறகு அந்த கண்ணீருக்கு ஆறுதல் கிடைக்காமல் இருக்குமா? நீ புரியப்பட்டாய் என் மூலமாக. முன்பெல்லாம் குழப்பமாக இருந்த உன் வாழ்க்கை இப்பொழுது என்னிடம் வந்ததால் எப்படி சமாளிக்க வேண்டும் என்கின்ற பாதை உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். உன் காத்திருப்பில் ஒரு புதிய நம்பிக்கை இப்பொழுது உருவாகும். இது முடிவல்ல, இது ஒரு பாதை. உன் மனசு என்னை நம்ப ஆரம்பிக்கும். இது உன்னை உடைக்காது, இது உன்னை வழி நடத்தும், இது உன்னை வலிமையானவனாக மாற்றும். இன்று கஷ்டம் என்கின்ற விஷயத்தில்தான் நாளை மிகப்பெரிய அர்த்தம் உன் வாழ்விற்கு அடங்கி இருக்கின்றது. இனிமேல் நீ இப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டாய். மன மகிழ்ச்சியோடு நான் உன்னை இனி வாழ வைப்பேன். மகிழ்ச்சி நிச்சயம்.